செல்லுங்கள். சூரியனோ எதையும் யோசிப்பதில்லை. இனி எனது தூதின் மூலம் சூரிய தேவனுக்கு தெரிய வரும். அவருடைய மனைவியின் மீது சூரிய தேவனே தாக்குதல் நடத்துவார். அந்த சுக்ராச்சாரியார் மீது படைப்புகளுக்கெல்லாம் கரும பலனை அளிப்பவன். இருவரும் தந்தை மற்றும் தாக்குதல் நடத்த எப்படி தொடங்கினீர்கள் சுக்ராச்சாரியரே? நான் உங்களை எந்த விதத்தில் மன்னிக்க முடியும் என்று நினைத்தீர்கள்? எனக்கு தங்களை பார்த்து அச்சமும் இல்லை, தங்களிடம் மன்னிப்பு கோரப்போவதும் இல்லை. சூரிய புத்திரன் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். உயிரை பறித்து விடுவேன். நீதியை நிலைநாட்டுவதற்காக உயிரை பறிக்கலாம், ஆனால் கோபத்திற்காக அல்ல. ஒருவேளை உன்னால் உண்மையை கண்டறிய முடியாவிட்டால் அவருடைய உயிரை பறிப்பதற்கான உரிமை உனக்கு இல்லை. அதுபோல் அல்ல. இதுவே ஒரு நீதியின் சித்தாந்தமாகும். கூறுகிறேன், பார்க்க அசுரன் போல் இருப்பவன் அசுரர்களுக்கு சாதகமாகத்தானே முடிவெடுப்பான். நம் தாயின் உயிரை பறிக்க முயன்றவனுக்கு சாதகமாக பேசுகிறாயா? உனக்கு தாயார் மீது அன்பு அவசியம் இல்லை. எவனோ அவனை தண்டனைக்குரியவனாவான். சுக்ராச்சாரியார் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பினை அளித்தே ஆக வேண்டும். எவர் தாக்கப்பட்டதற்காக தண்டிக்க வேண்டும். சூரியதேவா, நீதியை நிலைநாட்ட எடுக்கும் தீர்க்கமான முடிவு. நீதி நிலைக்கும். உமது வாதத்தை எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். பின் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும். நான் அறிவேன்.